நம்மளுடைய பேசிக் கேரக்டர்ஸ், நம்மளுடைய பேசிக் குணம், நம்மளுடைய தத்துவம், இது எல்லாமே கூட இந்த கலர் ரூபமா தெரியுது. நம்ம உடல் உறுப்புகள்ல அந்த கிளியரான அந்த சிவப்பு எங்க தெரியுதோ அங்க வந்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் உறுப்புல இந்த கிளியரான ரெட் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வேலை செய்யுது அந்த பர்டிகுலர் ஆர்கன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சு. யாருக்கெல்லாம் வந்து அந்த தன் மேல தனக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கு, ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, நான் இப்படி நான் அப்படி, நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லைனாலும் நம்மளை வந்து நம்ம ரொம்ப தூக்கி வச்சுப்போம். ஸோ ஒரு ஃபால்ஸ் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ரைடு எல்லாமே கூட இந்த பர்டிகுலர் ஸ்கார்லெட் ரெட் கலர்ல இருக்கும். ஒரு கலர்னா ஒரு கலர் இல்ல, அதுல நிறைய ஷேடு இருக்கு. ஒவ்வொரு ஷேடுக்குமே ஒரு பர்டிகுலர் அர்த்தம் அப்படின்றது இருக்கு. இந்த எல்லோவோட ஆரஞ்சு எப்போ மிக்ஸ் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேல அவங்களுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அவங்களுடைய சில நல்ல நல்ல குணங்கள் இருக்கும். ஸோ எது பண்ணாலுமே இட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ தே ஆர் நாட் வெரி ஈஸிலி டெம்ப்டட். முனிவர்கள், மெடிடேஷன் பண்றவங்க, இந்த செயின்ஸ், இவங்க எல்லாருக்குமே கூட அந்த வட்டம் இருக்கு இல்லையா பின்னால, நம்ம நிம்பஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த நிம்பஸ் வந்து தங்க கலர்ல கோல்டன் எல்லோல வந்து ஜொலிக்கும். எவ்வளோ கிளியரா பிரைட்டா அந்த எல்லோ ஜொலிக்குதோ அந்த கோல்டன் கலர், அவ்வளோ வந்து நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு யூ ஃபார் எவர் புத்தகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது பத்ரிஜியுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு வெரி கிரேட் புக். இது வந்து மாஸ்டர் லோப்சாங் ராம்பா எழுதியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு தேர்ட் ஐ, ஆஸ்ட்ரல் டிராவல், இந்த விஷயத்துல எல்லாமே ஒரு ஹையஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர். ஸோ ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில முன்னேற முன்னேற அந்த கலர்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய பேசிக் கேரக்டர்ஸ், நம்மளுடைய பேசிக் குணம், நம்மளுடைய தத்துவம், இது எல்லாமே கூட இந்த கலர் ரூபமா தெரியுது. ஸோ எப்போ நம்ம வந்து நம்மளுடைய கேரக்டர் இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்றோம், நிறைய அனுபவங்கள் பெறுறோம், இந்த அனுபவத்துல இருந்து வர ஞானத்தை நம்ம வந்து எப்போ உள்வாங்கினா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ரியலைசேஷன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய ஆராவோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பேசிக் கலர்ஸ் ஆஃப் ஆரா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த பேசிக் கலர்ஸ் என்னன்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கலர்னா ஒரு பர்டிகுலர் கலர் மட்டும் இல்ல, அந்த கலர்ல நிறைய ஷேடு இருக்கும். இப்போ ரெட்னா ரெட்லயே 100 ஷேடு இருக்கும். அந்த 100 ஷேடுக்குமே ஒவ்வொரு ஷேடுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஆரால. அது பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்களுக்கு வெறும் பாக்குறது மட்டும் இல்ல. ஆரா ஆரா பாக்குறதுன்னா வெறும் ஆரா எப்படி இருக்குன்னு பாக்குறது இல்ல, அந்த கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரெட்ல வந்து ரொம்ப கிளியரான ஒரு ரெட் இருந்துச்சுன்னா இந்த தலைவர்கள், இந்த ஆர்மி ஜெனரல்ஸ், யாரெல்லாம் ஒரு குழுவான மக்களுக்கு தலைமை தாங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிளியரான ஒரு ரெட் இருக்கும் அவங்களோட ஆறால. ஸோ இவங்க எல்லாருமே கூட வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸை எப்பவுமே தலைமை தாங்குவாங்க, எல்லாத்துக்குமே முன் வருவாங்க, இனிஷியேட் எடுப்பாங்க, மற்றவங்கள பத்தி யோசிப்பாங்க. ஸோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு லீடர் தான் மெயின். ஸோ அவங்களோட யோசனை, அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பா இருக்காங்க, எவ்வளோ அவங்களுடைய விஷன் எப்படி இருக்கோ அதே தான் அந்த குரூப் ஃபுல்லாமே ஃபாலோ ஆகும். ஸோ லீடர் சரியில்லைன்னா அந்த குரூப்பும் சரியில்லை. ஸோ அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் யாருக்கு இருக்கோ அது வந்து கிளியர் ரெட்ல வந்து நமக்கு தெரியும். அதே போல நம்ம உடல் உறுப்புகள்ல அந்த கிளியரான அந்த சிவப்பு எங்க தெரியுதோ அங்க வந்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் உறுப்புல இந்த கிளியரான ரெட் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா வேலை செய்யுது அந்த பர்டிகுலர் ஆர்கன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெட்லயே ஒரு மாதிரி கண்ணுக்கு இனிமையா இல்லாம ஒரு ஒரு மாதிரி மிக்சரா டார்க்கா இருக்கும்.
ஸோ இந்த கலர்ஸ்லயே பிளசண்டான ஒரு ஷேட்ஸ் இருக்கு, அன்பிளசண்டான ஷேட்ஸ் இருக்கு. ஸோ எப்போ அந்த ரொம்ப டார்க்கா ஒரு ஷேட்ஸ் கலர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது இனிமையா இருக்காது பார்க்க. ஸோ அந்த மாதிரியான டார்க் ரெட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கோவம் நிறைய வரும். அண்டு நிறைய தப்பு பண்றவங்க, தர்மத்தின் பாதையில இல்லாம வேற மாதிரி விஷயங்களை பண்றவங்க, கொலை செய்யறவங்க, இவங்களுடைய ஆறால எல்லாமே கூட இந்த டார்க் ரெட் ரொம்ப ஆஹ் கலப்படமான ஒரு பார்க்கிறதுக்கு இனிமையா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ரெட் வந்து இவங்களுக்கு தோணும். அதே போல இந்த ரெட்டோட எப்போ பிரவுன் வந்து மிக்ஸ் ஆகுதோ ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர், இந்த பிரவுன் கலர் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஆர்கன்ல தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு சைன் இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த உறுப்பு மேல அந்த கலர் ரெட்டிஷ் பிரவுன் இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த புற்றுநோய்ன்றது வருது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம வந்து கிளியர் ரெட் அப்படின்னு சொல்லணும். இந்த கிளியரா இல்லாம ஒரு மாதிரி ஃபேட் அவுட்டா லைட் ரொம்ப டல்லா அந்த ரெட் ரெட் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நர்வஸான ஒரு பர்சன், ரொம்ப படபடப்பு ஜாஸ்தி, இது ஸ்டேபிளான ஒரு விஷயம் இருக்காது. ஸோ எதுக்குமே படபடப்பு ஃபீல் பண்ற ஒரு பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். அதே போல பல்லுல வந்து ரெட் கலரா அந்த ஆறால தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு பல் வலி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல ஸ்கார்லெட் ரெட்ன்றது ஒரு பர்டிகுலர் ஷேட் ஆஃப் ரெட், அதுவுமே பிரைட்டா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த தன் மேல தனக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கு, ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, நான் இப்படி நான் அப்படி, நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லைனாலும் நம்மளை வந்து நம்ம ரொம்ப தூக்கி வச்சுப்போம். ஸோ ஒரு ஃபால்ஸ் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ரைடு எல்லாமே கூட இந்த பர்டிகுலர் ஸ்கார்லெட் ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் ரெட் பத்தின இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கலர்னா ஒரு கலர் இல்ல, அதுல நிறைய ஷேடு இருக்கு. ஒவ்வொரு ஷேடுக்குமே ஒரு பர்டிகுலர் அர்த்தம் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த ஆறாவை பார்த்து நம்ம எத்தனை விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு தெரியும், ஓ இத்தனை விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா, ஒரு மனிதரை பத்தி இவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படின்றது நமக்கு புலப்படுது. அடுத்ததாக ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர் யாருக்கெல்லாம் ஆறால இருக்கோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹியூமானிட்டேரியன்ஸ். ஸோ தன்னலமே இல்லாம எப்பவுமே மற்றவங்கள பத்தி யோசிச்சு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், மற்றவங்கள எப்படி வந்து மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையில இருப்பாங்க. ஸோ அந்த மனிதாபிமானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் அப்படி இருக்கோ அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியும் அந்த ஆறால. ஸோ இந்த எல்லோவோட ஆரஞ்சு எப்போ மிக்ஸ் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாமே கூட அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்றது அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேல அவங்களுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அவங்களுடைய சில நல்ல நல்ல குணங்கள் இருக்கும். ஸோ எது பண்ணாலுமே இட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ தே ஆர் நாட் வெரி ஈஸிலி டெம்டட். அதே போல இந்த ஆரஞ்சோட ஒரு ப்ரௌன் எப்போ வந்து மிக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் ரொம்ப சோம்பேறியான ஒரு மனிதர் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். ப்ரௌனோட ஆரஞ்சு மிக்ஸ் ஆகும்போது வெரி லேசி பர்சன். அண்ட் இந்த ப்ரௌனிஷ் ஆரஞ்சில் கொஞ்சமா கிரே வந்து மிக்ஸ் ஆகும்போது இந்த கிட்னிஸ்ல எப்போ இந்த கலர் தெரியுதோ ஸோ விச் மீன்ஸ் அந்த பர்சனுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதே போல இந்த ஆரஞ்சோட பச்சை எப்போ மிக்ஸ் ஆகுதோ கிரீனிஷ் ஆரஞ்ச் ஒரு ஒரு மனிதரோட ஆறால பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மனிதர் வந்து ஒரு ரீசன் இல்லாம ஒரு லாஜிக் இல்லாம சண்டை போடுவாங்க. அவங்களோட நம்ம கன்வர்சேஷனோ விவாதமோ வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளவு பாயிண்ட் சொன்னாலும் அது லாஜிக்கா புரியாம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்காமலே ஜஸ்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளைண்டா வாதிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாமே இந்த கிரீனிஷ் ஆரஞ்சு அப்படின்றது ஆறால தெரியுது. ஸோ இட்ஸ் எவ்ரி திங் அபவுட் ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் தேர் மனிதாபிமானம் அதிகமா உள்ள பர்சன்ஸ், தேர் மற்றவங்கள பத்தி யோசிக்கிற பர்சன்ஸ். அடுத்ததாக எல்லோ கலர்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போ இந்த வந்து நம்மளுக்கு இந்த கோல்டன் எல்லோ கலர் நம்ம ஆறால எப்போ இருக்கோ ஸோ ஆன்மீக தத்துவத்தை வந்து குறிக்குது. இந்த இண்டிகோ கலரும் ஆன்மீக தத்துவத்தை குறிக்கும். இண்டிகோ வந்துட்டு எக்ஸாக்டா நம்ம சஹஸ்ரார சக்கராக்கு என்ன கலரோ அதே கலர் தான். ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ அண்ட் வயலட் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது போல இருக்கும். ஸோ இந்த ரிஷிஸ் முனிவர்கள் மெடிடேஷன் பண்றவங்க
இந்த செயின்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட அந்த வட்டம் இருக்கு இல்லையா பின்னால நம்ம நிம்பஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த நிம்பஸ் வந்து தங்க கலர்ல கோல்டன் எல்லோல வந்து ஜொலிக்கும். எவ்வளோ கிளியரா பிரைட்டா அந்த எல்லோ ஜொலிக்குதோ அந்த கோல்டன் கலர், அவ்வளோ வந்து நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த எல்லோ எப்போ வந்து கொஞ்சமா வந்து ஒரு மாதிரி டார்க்கா இருக்கோ அந்த பர்சன்ஸ்ல வந்து அவங்க வந்து கோழைகள் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பயப்படுவாங்க. ரொம்ப பயம் இருக்கும். தைரியமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த ரொம்ப டார்க் எல்லோ அப்படின்றது இருக்கு. அதே போல எப்போ இந்த எல்லோவோட ரெட் கலர் ஷேடு மிக்ஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அண்ட் ஒரு விஷயத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பவுமே வந்து அலை பாஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு விதம் ட்ரை பண்ணா அது பிடிக்காம அது சாட்டிஸ்ஃபை ஆகாம டக்குன்னு வேற மெத்தடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுலயே பார்க்குறோம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு விஷயத்துல நிலையா ஸ்ட்ராங்கா வந்து ஃபிக்ஸ் ஆகாம மாறிட்டே இருப்பாங்க. ஸோ தே கீப் ஆன் சேஞ்சிங் தேர் டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன், தேர் நாட் ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்துட்டு இந்த ரெட்டிஷ் எல்லோ அப்படின்றது கிளியரா தெரியுது. ஸோ எப்போ இந்த எல்லோவோட ப்ரௌன் மிக்ஸ் ஆகுதோ இந்த ப்ரௌனிஷ் எல்லோ, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் கலர்ஸ் எல்லாமே சொல்றேன் டக்கு டக்குன்னு, பட் ஜஸ்ட் கீப் இமேஜினிங். ஸோ இந்த ப்ரௌன் அண்ட் எல்லோ எப்போ வந்து மிக்ஸ் ஆகுதோ அந்த வந்து நம்மளுடைய ஆலோசனைகள்ல தூய்மை இல்லைன்னா இந்த கலர் வரும். ஸோ நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து பியூராக இருக்கணும், நம்ம ஆலோசனைகள் சுத்தமாக இருக்கணும். அண்ட் ஆன்மீகமாக ரொம்ப கம்மியான வளர்ச்சி இருக்கும்போது நம்ம வந்து மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எல்லோவோட ப்ரௌன் மிக்ஸ் ஆகி ஒரு எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் நம்ம ஆரால தெரியுது. ஸோ திஸ் இஸ் எவ்ரி திங் அபவுட் எல்லோ. மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோல்டன் எல்லோ இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மீக தத்துவம் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. அடுத்ததான ஒரு விஷயம் கிரீன் கலர். ஸோ நம்ம வந்து ரெட் முடிச்சோம், ஆரஞ்சு முடிச்சோம், எல்லோ முடிச்சோம், இப்போ கிரீன் கலர். ஸோ இந்த கிரீன் கலர்ல ஒரு ஆறால கிரீன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தோஸ் பர்சன்ஸ் ஆர் வெரி குட் அட் ஹீலிங், டீச்சிங் அண்ட் growth. ஸோ ஒரு ஒரு ஹீலர்ஸ், அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, இந்த டாக்டர்ஸு, சர்ஜன்ஸு, ஸோ தே மே நாட் ஹாவ் ஹீலிங் கிஃப்ட், பட் வந்து ஒரு பர்சனை வந்து குணப்படுத்தணும், அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும், அவங்கள வந்து நான் சரி பார்க்கணும் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கான அந்த யோசனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சரி செய்யணும், அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு யோசனை இந்த கிரீன் கலர்ல வருது. ஸோ இந்த டாக்டர்ஸ் சர்ஜன்ஸ் எல்லாருக்கும்குள்ள இந்த கிரீன் கலர் பார்க்கலாம். இந்த டாக்டர்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் கிஃப்டடாக இருக்கும். அவங்களுக்கு ஹீலிங் வந்து அவங்க ஹீல் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. அந்த அவங்களுடைய எனர்ஜி மூலமாகவே அந்த பிளேஸில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும், ஒரு பர்சன் வந்து ஹீல் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிரீன் கலர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கிரீனோட எப்போ ப்ளூ மிக்ஸ் ஆகுதோ, இந்த கிரீனிஷ் ப்ளூ, ஆனந்தா ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பீகாக் ஃபெதரோட கலர். ஸோ இந்த கிரீனிஷ் ப்ளூவில் வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா தே ஆர் வெரி வெரி குட் டீச்சர்ஸ். ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் எப்போ வந்து அதை டாப்பை எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து ரீச் ஆகிறீங்களோ, ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் வெரி குட் டீச்சர். அண்ட் எப்போ இந்த கிரீனிஷ் ப்ளூவில் கொஞ்சமாக எல்லோ மிக்ஸ் ஆகுதோ அவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ். அண்ட் அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னேறணும், அவங்களுடைய நல்லதுக்காக ஒரு தூய மனதோட அவங்களுக்காக பாடுபட்டு அந்த டீச்சர் இருக்காங்களோ அப்போ இந்த கிரீனிஷ் ப்ளூவோட எல்லோவும் சேருது. ஸோ அவங்க நல்லா வரணும், அவங்க முன்னேறணும் லைஃப்ல, அவங்க கெரியர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நிஜமாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நன்மையை பொறுத்து நீங்க இருந்தீங்கன்னா இந்த கிரீனிஷ் ப்ளூவோட எல்லோ சேருது. அதே போல நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த கிரீனிஷோட எல்லோ எப்போ மிக்ஸ் ஆகுதோ அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அன்பிளசண்டா இருப்பாங்க அவங்க. சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவோம், நான் அவங்க ப்ரெசன்ஸ்ல இருந்தாலே ஏதோ தெரியாத இரிட்டேஷன் வரும், ஒரு ஒரு தெரியாத இமோஷன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகும் நமக்குள்ள. ஏன் நம்ம வந்து இந்த மனிதரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம், முன்னாடி கூட பேசினது இல்லை, ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆரா. நீங்க வந்து அன்கான்சியஸா நீங்க எப்போ ஆராவை சென்ஸ் பண்றீங்களோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ எப்போ இந்த கிரீனிஷ் எல்லோ எப்போ மிக்ஸ் ஆகுதோ அவங்க வந்து நம்பகமான ஒரு பர்சன்ஸ் இல்லை.
அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம நம்பி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் அபவுட் கிரீன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ளூ. இந்த ப்ளூ கலர் ஒருத்தருடைய கலர் வந்து ஆரால வந்து ப்ளூ இருந்துச்சுன்னா இது வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு குறிப்பு. ஆன்மீகத்துக்கு மட்டும் குறிப்பு இல்ல, அவங்களுடைய புத்தி வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வேற லெவல்ல இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம்னா ரெண்டு பர்சன்ஸ் இருப்பாங்க. இமோஷனலா ரியாக்ட் ஆறவங்க. எப்போ நீங்க ஓவர் இமோஷனலா ஆறீங்களோ அங்க புத்தி வேலை செய்யாது. You lose your thinking. You lose your capacity to decide what which way to go, right or left. கிளியரா இருக்காது திங்கிங். ஆனா இந்த சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போதுமே இமோஷன்ஸை கட்டுப்படுத்தி அதை மீறி ஒரு தெளிவோட அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ காட் ஃப்ரம் so மச் இன்ஃபர்மேஷன். அறிவு எல்லா விஷயத்திலையும் படிச்சு அதுல ஒரு வல்லமை ஒரு ஞானம் பெற்றவங்க எல்லாமே இந்த ப்ளூ கலர் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ப்ளூ வந்து எப்போ எப்போ டார்க் ஆகுதோ, இன்னும் டீப் ப்ளூ எப்போ ஆகுதோ, அது எப்போ டீப் ஆகும்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ வளர்ச்சி பெறுறோம், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கும் போது இந்த ப்ளூ கலர் அப்படின்றதும் இன்னும் டார்க் ஆகுது. ஸோ யார் ஒருத்தர் வந்து ரொம்ப கிளியர் மைண்டோட நான் இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு கிளியரா ஒரு விஷனோட இருப்பாங்க. அண்ட் அவங்களோட லைஃப்லயும் அந்த விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருப்பாங்க. அந்த சாதனையில இருந்து அவங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய என்ன வேலையோ அதுல கண்ணும் கருத்தா இருந்து அதை சாதிச்சு அதுல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ளூன்றது ரொம்ப டார்க்கா இருக்கு. அண்ட் இந்த ப்ளூ வந்து எப்போ லைட்டா டல்லா இருக்கோ அங்க வந்து ஸோ அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க தெரியாது. ஸோ யாருக்கு இந்த ப்ளூ லைட்டா இருக்கோ ஆஹ் ரொம்ப கிளியரா இருக்காது அவங்களோட திங்கிங்கு. ஒரு தடுமாட்டமா நம்ம இப்படி போகலாமா அப்படி போகலாமா என்ன டிசைட் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷனோடையே டெசிஷன் வந்து கிளியரா எடுக்க முடியாது அவங்களால. ஸோ திஸ் இஸ் எவ்ரி திங் அபவுட் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ இருக்கிறவங்க கச்சிதமா இருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன என்ன முடிக்கணும் என்ன சாதிக்கணும் அதுல இருந்து வர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது எல்லாமே தான் ப்ளூவை குறிப்பிடுற ஒரு விஷயம். இது வந்து நெக்ஸ்ட் வந்து கிரே. இந்த கிரே கலர் வந்து இதுக்குன்னு தனிப்பட்ட தத்துவம் எதுவும் இல்லை. ஆனா வேற எந்த கலரோடையும் இந்த கிரே மிக்ஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப டவுன்ல இருக்கு அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹேலோ நமக்கு நம்ம தலை பக்கத்துல இருக்கிற அந்த வட்டத்துல கிரே இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் நமக்கு ஹெட்டேக் எப்பெல்லாம் வருதோ இங்க வந்து கிரேன்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ எந்த ஒரு உறுப்புலையும் கிரே இருந்துச்சுன்னா அந்த உறுப்பு வந்து சீக்கிரமே அழிய போகுது. இட்ஸ் இன் அ வெரி பேட் ஸ்டேட். அது உடனே ட்ரீட் பண்ணும் அப்படின்ற ஒரு குறிப்பு. ஸோ இது எல்லாமே கூட எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா ஒவ்வொரு கலருக்குமே இருக்கிற மீனிங்ஸு ப்ளஸ் நம்ம ஒரு ஆறால இருந்து எவ்வளோ புரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை அவங்கள நம்பலாமா நம்பக்கூடாதா, அவங்க வந்து மோசம் பண்ணுறாங்களா அவங்க வந்து தப்பான வழியில் போகிறாங்களா, இது எல்லாமே கூட பக்காவா தெளிவா நமக்கு வந்து அந்த கலர்ஸ் ஆஃப் த ஆரா அப்படின்றது சொல்லுது.